ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுள்ளங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் லைவா அப்டேட் பண்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, லைவ் ஷேரிங் கொடுக்கவே பிக் பாஸ்ல இப்ப சற்று முன் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி எப்பயும் போல பயாஸ்டா தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து ஒரு கனியும் வியானா அதுக்கப்புறம் அரோரா வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அதோட பஞ்சாயத்து வந்தது. தர்பூசணி பண்ண விஷயம் தான் அரோராக்கு. நிறைய விஷயங்களை வந்து பார்வதிக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரு, இவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணனால கன்றாவியா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடிப்பு. ஏற்கனவே நடிப்பு வரல, வாயிலிருந்து சலைவாங்க எச்சு எல்லாம் துப்பிலாம் வந்து கேவலமா இருந்தது. சொல்லவே முடியல, வாமிட் தான் வந்தது. பாக்குற எங்களுக்கும் வாமிட் வந்தது. எல்லாரும் அங்க இருக்கிறவங்களே வந்து தலையெல்லாம் அடிச்சுதான் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருந்தாலும் அரோரா வந்து ஒன்னும் சொல்லல. இந்த மாதிரி தர்பூசணிய வந்து வினோத் ஏதோ ஒரு விஷயம் சொன்னதுக்கு அரோரா வந்து ஏய் நீ வாய மூடு, உனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் விட்டு வெளியில வந்து தர்பூசணி பயங்கரமா கத்துனா. நேத்தெல்லாம் அரோரா சாரி கட்டியிருந்த போது இந்த தர்பூசணி அந்த பொண்ணை தூக்கி ஈக்கி பண்ணதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ கொடுமையா பண்ணுச்சு. மோஸ்ட்லி எல்லா பொண்ணுங்களுமே இந்த ஆளுக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க, சென்டிமெண்டா இருக்குன்றதுக்கான ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க இந்த ஆளு. என்னதான் வந்து அரோரா ரொம்ப சைலண்ட் காம் நேச்சர் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வந்து முறைச்சதுக்கே பயங்கரமா வியானா வந்து பிரச்சனை பண்ணாங்க பிரவீன் கிட்ட டாஸ்க்ல, அந்த ப்ரொவிஷன் டாஸ்க்ல. அப்படி இருக்கும்போது வியானா அவ்வளவு தூரம் அக்ரெசிவ் ஆகும்போது கொஞ்சம் கூட வந்து அரோராக்கு கோவம் வரதா, ரொம்ப மோசமாங்க நீ யாரு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வந்து பயங்கரமா காமிச்சா தர்பூசணி. ஸோ அதை காமிச்ச உடனே இந்த சைடு அவங்க பாட்டு ஜாலியா இருந்தாங்க. இந்த சைட்ல இருக்க ராஜாங்கம் ரொம்ப டேலண்ட்டுங்க வினோத்கானா, நிறை கூட நீர் தழும்போதுன்னு இருக்காரு. பட் அவர் பாடி ஷேமிங் பண்றாரு, அது பண்றாருன்னா இவரும் சும்மா கிடையாது. கருவாயன் அப்புறமா வந்து கண்ணங்காக்கா அந்த மாதிரி நிறைய வந்து இந்த தர்பூசணியை வந்து அவரை சொல்லிட்டு தான் இருந்தான். ஸோ இந்த தர்பூசணி என்ன பற்றியா மரியாதை கொடுக்க வரலங்க, மரியாதை இல்லைங்க அந்த ஆளுக்கு சுத்தமாங்க. அது இல்லைன்னா உண்மையில ஒரு மென்டலை வந்து நல்ல ஆளுக்குள்ள விட்டா எல்லாருமே மென்டல் ஆயிடுவாங்களா, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதை ஒழுங்கா வந்து செலக்ஷன் தான் ப்ராப்ளம். ஆளு செலக்ஷன் ப்ராப்பரா போட்டிருந்தா தர்பூசணி மட்டும் உள்ள இல்லாம இருந்தாவே நிறைய பிரச்சனைங்க நார்மலா இருந்திருக்கும். இது நினைச்சிட்டு இருக்காரு இவரால தான் பாப்புலாரிட்டி, மற்றவங்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் வந்து அவர் கவுண்டர் கொடுக்கறனால தான் இவர் வந்து மேல வாங்கி நின்னாரு. இவர் கவுண்டர் கொடுக்குற ஆளுங்க மாதிரி இவர் லூசு மாதிரி இருக்கனால தான் அவங்களும் கவுண்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்வதியோட இந்த காம்பினேஷனால தான் ஹிட் ஆச்சு. ஆனா தர்பூசணி வந்து தன்னாலதான் எல்லாமே நடக்குதுன்னு இந்த மெதமிஞ்சி இருக்கிறது தற்கொலைத்தனால ரொம்ப மோசம். அரோராவை அவ்வளவு வந்து பயங்கரமா ஷவுட் பண்ணி ஒரு மாதிரி பேசினதுனால அரோரா என்ன பண்ணா, நான் வெறும் வந்து அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னு தான் சொன்னேன். அமைதியா இருங்கன்னு சொன்னது தப்பா, அமைதியா இருங்கன்னு சொன்னதுக்காக என்ன வேணா பேசுவார் அவருன்னு சொல்லிட்டு எப்பயுமே வாய் பேசாத பொண்ணு போய் சண்டை போட்டு கேட்டுச்சு ராணி கிட்ட. அவங்க பயாஸ்டா பேசுவாங்கன்னு நினைச்சோம், பிளான் பண்ணாங்க கனி அவங்களாம். ஆனா பயாஸ்டா பேசல. பார்வதி வந்து நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா இப்ப பெண்கள் ராஜ்யத்துல நீங்க தான் இப்படி பண்ணீங்கன்னா உடனே பயங்கரமா எழுந்திருச்சு எல்லாத்தையும் இது மைக்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டு கிரீடச் எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் தர்பூசணி பண்ணிட்டு அங்கேயே பேண்ட் எல்லாம் அத்தனை லேடிஸ் இருக்காங்கன்னா பேண்ட் மேல பேண்ட் போட்டிருந்தா கூட அதையும் கழட்டி போட்டு இந்த மாதிரி சீன் எல்லாம் பண்ணோன்னு நீங்க வந்து அமைதியா இருங்க அப்படி கண்ட்ரோல் பண்றேன். ஏன்னா இந்த வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏத்திடும்ல தர்பூசணி, நீ இப்படி பேசினா அப்படி பேசினா. இது தவிர என்ன பண்ணிச்சு, எப்பயும் போல போயிட்டு அந்த கேமரா முன்னாடி பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு மக்களே நான் இந்த இதை விட்டு நான் வெளியில வரேன், பிக் பாஸ் நான் இந்த டாஸ்க் விட்டு நான் வெளியில வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தடுத்தோம் கேட்காம ஜெயில போடணும்னு எவ்வளவு சொன்னாங்க சாண்ட்ரா. 3 தடவை நான் வார்னிங் கொடுத்துட்டு அவர் போடணும், அதுக்கு வந்து ஒத்துக்கல பார்வதி. பயங்கர பயாஸ்டு பார்ஷாலிட்டி பார்வதி பார்த்துட்டு தான் இருந்தது தர்பூசணிக்கு. இது தவிர அந்த கனி இருக்கிறாங்கல்ல, கனி திரு, அவங்களையும் வந்து கோழ்முட்டி அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேமரால பதிவு பண்ணிட்டு அரோரா எல்லாரும் வந்து துரத்தி விட்டாங்க, வேலையை செய்யல, சாப்பிட்டு தூங்குறேன்னு எனக்கா வந்து உனக்கு தான் வந்தது அந்த மாதிரிலாம் சொல்லி கேமரால கண்ட மணிக்கு பேசுறாருங்க ஒரு பாட்டுக்கு. இவர் பேசுறதெல்லாம் யாரும் கேட்க கூடாது, ஆனா மத்தவங்கள மட்டும் இவர் வண்டியா பேசுவாரு. மத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே பின்னாடி பேசுறீங்க, கனி திருவை வந்து நீங்க பின்னாடி பேசுறீங்க, நீயும் பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்த நாள்ல இருந்து பின்னாடி தான் பேசிட்டு இருக்கீங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து எல்லாரையும் அக்யூசியேஷன் வச்சுட்டு ஓவர் ஆட்டம் போட்டு எல்லாம் பண்ணிச்சு. ரசிச்சுனே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சைட்ல இருக்கிற ராஜாங்க எல்லாமே. இது வந்து இப்படி பண்ண உடனே அரோரா சொன்னா இதெல்லாம் ரொம்ப மோசம்னா அவங்க சிரிப்பு தான் வந்து சில விஷயம் அது பேசும்போது உங்கள்கிட்ட நார்மலா இருந்தாங்க. அப்போ வந்து கனி சொன்னாங்க என்ன சொன்னாலும் அவர் மண்டைக்கு ஏறவும் மாட்டேது, நம்ம என்ன பண்றது, வெளியில இருக்கவங்களும் அதான் சொல்றாங்க இது தலையில எதுவுமே ஏற மாட்டேது. ஸோ இப்போ சிரிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கும்போது இந்த மாதிரி இதை கோல் முட்டி அரோரா வந்து ரொம்ப டேமேஜா பேசினாரு. இதெல்லாம் பேசின உடனே கண்டிப்பா இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்கணும், தர்பூசணிக்கு தலையில ஒன்றும் கிடையாது, ஓகேவா, அதுதான் உண்மை. நீ அவங்க சொல்றதுல நாங்களே சொல்றோம் பாக்குறவங்களே, அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் வாந்தி வரா மாதிரி அது பண்ற பிஹேவியரும் எப்படிதான் பார்வதிக்கு வந்து சும்மா இந்த இதுல ஜெயிக்கணும்ன்றதுக்காக கூட வச்சுன்னு ஹெல்ப் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு காரியானோட கழட்டி விடுமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆளும் அதுக்கு எந்த மாதிரி பண்ணோம்னா கனிக்கோவம் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இவங்க எப்படி இந்த மாதிரி கோல்முட்டி எல்லாம் சொல்லலாம்னு பேசும்போது கேப்டன் வந்தார், ஒரு எல்லாம் மீறி போகணும், உடனே பார்வதி வந்துருவாங்க சப்போர்ட்டுக்கு. அப்ப எஃப்ஜே வந்து சொன்னார் ஏன் பார்வதி வர, அப்ப நாங்களாம் வரோம். தனிப்பட்ட முறையில் அவங்களை கொண்டு போய் பெட்ரூம்ல உட்கார வச்சு பேசலாம், கனியும் வாட்டர்மெல்லாம் நடக்கும் போது பார்வதி வந்து உட்காந்துக்குது, நான் உட்காந்துக்குவேங்க. அப்புறம் ஒரு வழியா அதை துரத்தி விட்டுட்டு பேசி முடிச்ச உடனே அப்படியே ஓதி அந்த தலையில ஓதி திருப்பி எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு டாஸ்க்கு ரெடி பண்ணிடுச்சு பார்வதி. இதுவே வேற யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு நம்ம டாஸ்க் விட்டு வெளில போறேன்னு
சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தா பார்வதி விட்டுருக்குமா? நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி அவ்வளவு அடவாடி பண்ணோம். இதுங்க ரெண்டும் பண்ற கூத்து இருக்குது. இப்ப வெளில இருந்து பாக்குற நமக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படிதான் சமாளிக்கன்னு தெரியல. சரி, நீங்க காமா இருங்க, கூலா இருங்க, இதுங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண என்னால லைவா வந்து நிறைய ஷேர் பண்ண முடியும். லைவ் ஷேரிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன், லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனலை. ஸோ வித் தட் நோட், எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப். பபாய்.